பல வீடுகளில் கழிப்பறை வசதி வந்துவிட்டது. இருந்தாலும் நமக்கு எதுக்கு எடுத்தாலும் ஃபாரின் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற மோகம் இயல்பாகவே இருக்குது. அந்த மோகம் டாய்லெட்டையும் விட்டு வைக்கல. அதுதாங்க இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை தான் சொல்கிறேன். இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் நல்லதா கெட்டதான்னு பார்க்கலாம். இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வயதானவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அறிமுகப்படுத்தினாங்க. இது ஈஸியாக இருக்கே, வசதியாகவும் இருக்கே, நம்ம இந்தியன் டாய்லெட்டை விட நல்லா இருக்கேன்னு எல்லாரும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை எங்கள் வீட்லேயும் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குன்னு பெருமையாக சொல்கிறவங்களும் இருக்காங்க. தியேட்டர், மால், ட்ரெயின் என எல்லா பப்ளிக் பிளேஸ்லேயும் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருச்சு. இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை 16ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சாங்க. ஆரம்பத்தில் இந்த டாய்லெட் விற்பனை ஆகலை. இருந்தாலும் சில நூற்றாண்டுகளில் ஐரோப்பா, அமெரிக்கான்னு மேற்கத்திய நாடுகளில் ஊடுருவுச்சு. இப்போது இந்தியா, சீனா, பாகிஸ்தான், கொரியா, ஜப்பான்னு இந்த டாய்லெட் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வராங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டில் மலம் கழிக்கும் போது நம்ம 90 டிகிரி ஷேப்பில் தான் உட்காந்து போகிறோம். அதனால் உடம்புல இருக்க தசையெல்லாம் இறுக்கமாகி அன்ஈஸியாக ஃபீல் ஆகும். இதனால் சரியாக மலம் கழிக்க முடியாது. போனமா வந்தமானு இல்லாமல் வாக்மேன், வாரப்பத்திரிக்கை, மியூசிக், கீபோர்டு, லேப்டாப்னு எல்லாமே இந்த டாய்லெட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே தான் யாரோட டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. தனியாக உட்காந்து தன்னோட கான்சென்ட்ரேட்டை ஒழுங்காக பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. கொடுமை. வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுனால சீரற்ற குடல் இயக்கம், பெருங்குடல் பாதிப்பு, புற்றுநோய், குடல் அழற்சி மற்றும் மூல நோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்புண்டு. இவ்வளோ பிரச்சனை இருக்க இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் நமக்கு தேவையா? இந்தியன் டாய்லெட் தான் சிறந்ததுன்னு மருத்துவர்களும் சொல்கிறாங்க. இப்படி மலம் கழித்தால் தான் மலம் எளிதாக வெளியேறுமா. எங்களுக்கு வேறு வழி இல்லை, வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா காலுக்கு கீழே 3/4 அளவுக்கு ஒரு அடி ஸ்டூல் போட்டு அதில் கால்களை வச்சுட்டு மலம் கழித்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.